வெல்கம் டு மை சேனல். நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கிச்சன் கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் போல் கிச்சனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியும். டெய்லி இந்த மாதிரி நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிட்டாக்க இது ஒரு வேலையவே தெரியாது. ஆனால் ஒரு 2 நாள் போல் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன். கிச்சனுக்கு வந்து சமைக்கிறதுக்கே பிடிக்கவே இல்லை. சரி, ஓகே, இன்றைக்கி டீப் க்ளீனிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப்பில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா எடுத்து கீழே வச்சுருவேன். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எப்போவுமே கிச்சனில் டீப் க்ளீனிங் பண்ணும் போது கீழே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணணும். இது வந்து நம்மளுடைய சேஃப்டிக்காக தான். நெக்ஸ்ட் அடுப்பு பர்னர் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். பர்னர் வந்து அடிச்சிருந்துச்சுன்னா ஒழுங்காவே அடுப்பு எரியாது. அதுக்கு இந்த ட்ரிப்பை யூஸ் பண்ணுங்க. ஒரு பவுல்ல நல்ல சூடான தண்ணி, ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டுக்குங்க. கூடவே பேக்கிங் சோடா 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பர்னரை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு லைட்டா தேய்ச்சி எடுத்தாக்க சூப்பரா ரெடி ஆயிரும். ஸ்டவ் க்ளீன் பண்றதுக்கு விம் ஜெல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். விம் ஜெல்ல கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா தொளிச்சு விட்டுட்டு வந்துட்டு நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம சிங்க்ல இருக்கிற பாத்திரத்தை எல்லாமே கழுவி வச்சிடலாம். சிங்க்ல இருக்கிற பாத்திரம்லாம் ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணாதான் நம்மளுக்கு மேலே கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாத்திரம் கழுவும் போது நல்லா ஸ்பீடாக தண்ணி திருவிட்டு கழுவினாக்க நுரையெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சிருவோம். அது கொஞ்சம் நேரத்துக்குள்ளே எல்லாம் வெள்ளை வெள்ளையே ஒரு மாதிரி ஆயிரும். அதுக்கு தான் தண்ணி ஸ்லோவாக திருவி நல்லா தேய்ச்சி கழுவினாக்கா அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. தண்ணியும் அதிகமாக செலவாகாது. இந்த டிப்ஸ் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம ஒரு வேலை செய்யும் போது பாட்டு போட்டுட்டு பாட்டை கேட்டுனே வேலை செய்யும் போது நம்மளுக்கு அந்த வேலை செய்கிற மாதிரி தெரியாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாமளும் அது கூடவே பாட்டு பாடிட்டே நம்ம செய்யறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கவுண்டர் டாப்ல இருக்க 2 ஸ்டாண்டுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். என்னுடைய கிச்சன் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அதனால நான் 2 ஸ்டாண்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிச்சனில் அதிகமாக மேலே திங்ஸ்லாம் வச்சாக்க நல்லா இருக்காது. அதனால நான் இந்த 2 ஸ்டாண்ட்லேயே எல்லாமே எடுத்து வச்சிருவேன். இந்த ஸ்பைஸ் ரேக்கை நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன்னா, இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஸ்பைசஸோ அண்ட் மசாலாவோ வேற ஒரு பிளேட்லையோ இல்லை பவுல்லையோ மாற்றி வச்சுட்டு கழுவ மாட்டேன். அது வந்து எனக்கு 2 வேலையாக ஆயிரும். பாட்டிலுக்குள்ளே தண்ணி போகுமான்னு கேட்டாக்கா கண்டிப்பாக போகாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. மூடியை நல்லா டைட் பண்ணிட்டு கீழே நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. மூடியும் வாஷ் பண்ணணும்னா நம்ம டைட் பண்ணுவோம்ல அந்த ஷேப்லேயே வச்சு நல்லா கழுவுனாக்கா ஈஸியாக கழுவிடலாம். நம்ம தண்ணி ஊற்றி கழுவும் போது கூட தண்ணி வந்து உள்ளே போகாது. இது நல்லா வெயிலில் காய வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நல்லா தொடச்சிட்டு ஃபிட் பண்ணிடலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிளாஸ்டிக் ஆயில் பாட்டிலில் விம் ஜெல் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அரிசி மாவு வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்தாக்க இன்னும் சூப்பராக இருக்கும். கேனுடைய உள்பகுதியை கழுவுறதுக்கு கொஞ்சோண்டு அரிசியும் விம் ஜெல்லும் போட்டு குலுக்கி எடுத்தாக்க சூப்பராக கேன் ரெடி ஆயிரும். இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள ஸ்டவ் மேலே ஊற்றி வச்சிருந்த தண்ணி எல்லாம் நல்லா ஊறிட்டு இருந்து லைட்டாக தேய்ச்சி எடுத்தாவே எல்லா ஆளுக்குமே ஈஸியாக வந்துடும். கவுண்டர் டாப்ல இருக்கக்கூடிய ஆளுக்கு, மேலே டைல்ஸில் இருக்கக்கூடிய ஆளுக்கு எல்லாமே தேய்ச்சி எடுத்துக்கினேன். இது வந்து முக்கியமான விஷயம். ஸ்டீல் நார் வச்சு ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது ஸ்டவ் எல்லாம் கீரல் விழுந்த மாதிரி ஆயிரும். ஸோ சாஃப்டான நாரை வச்சு தான் ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். அதனால ஸ்டவ்வை க்ளீன் பண்ணும்போது ஸ்டீல் நாரை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸ்டவ்வுக்கு கீழே சைடில் எல்லா இடத்துலையுமே நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு, முக்கியமாக இந்த ஓரங்கள்லாம் கண்ணுக்கு தெரியாமல் அழுக்கெல்லாம் இருக்கும், அதெல்லாமே நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு ஸ்விட்ச் போர்டெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தண்ணி படாத அளவுக்கு கழுவி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு சிலர் வந்து பவுலில் தண்ணி எடுத்துட்டு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுப்பாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி வாஷ் பண்ணாக்க சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. எனக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கழுவினாதான் ஃபுல்லாக க்ளீன் ஆன மாதிரியே இருக்கும். தண்ணி எல்லாம் அப்படியே இருக்கும்னா இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு ட்ரை பண்ணி எடுத்துருவேன். அதுக்கப்புறமா நல்லா காட்டன் கிளாத் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்தாக்கா சூப்பராக க்ளீன் ஆயிரும். நம்ம துணியெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணும்போது சைட்லலாம் க்ளீன் பண்ணாமே விட்டுருவோம். கையோட அதையும் க்ளீன் பண்ணிட்டாக்க பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். மேக்ஸிமம் கேர்ள்ஸுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய கிச்சன் க்ளீனாக இருந்தாவே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். என்னுடைய கிச்சனை எனக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கும் இதை பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தாக்க நான் போடுற வீடியோ உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். இந்த கிச்சன் மட்டும் க்ளீன் பண்ணாமல் இருந்தேன்னா நைட்டில் படுத்தா கூட தூக்கமே வராது. நான் மட்டும் தான் இப்படியா இல்லை நீங்களும் இப்படி தானான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிச்சன்லாம் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக பார்க்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்கறதுக்கும் மனசு திருப்தியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் விளாகாக எதுவுமே போட்டதில்லை, ஷார்ட் வீடியோ தான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் விளாக் எடுத்திருக்கேன். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தாக்க நான் இன்னும் ஹாப்பியாக இருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய கிச்சன் ஃபைனலாக இந்த மாதிரி தான் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். சிம்பிளாக தான் அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். ரொம்ப அதிகமாக கவுண்டர் டாப்பில் இருந்துச்சுன்னா எனக்கு பிடிக்காது பர்சனலாக. ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய கிச்சனை ஃபைனலாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு டிப்ஸாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த க்ளீனிங் வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் விளாகில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருங்க. நம்மளுடைய சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த விளாகை ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, பாய்.